இந்தாங்க. சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்க. சூடா டிஃபன் ரெடியா இருக்கு. ஏங்க தட்டிலே கை கழுவுங்க, நான் எடுத்துட்டு போறேன். ஒரு நிமிஷம் நானே ஊத்துறேன். காமிங்க. ஏங்க லஞ்சுக்கு பான்கோழி பிரியாணியும் மட்டன் கிரேவி வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிட்டுறணும். இந்த மாதிரிலாம் பொண்டாடி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்ல. நான் ரொம்ப லக்கி இல்லை. இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு உங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. அப்படிலாம் ஆசை இருந்தா அதை அப்படியே குழி தோண்டி புதைச்சிருங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னா, இன்னைக்கு தேதி 5 சேலரி டே. அதான் இப்படி. மற்ற நாள்லாம் எப்போ இருக்கும் தெரியுமா? உங்க எல்லாரும் வீட்லயும் இருக்க மாதிரிதான் இங்கேயும் இருக்கும். இதை வேற தனியா சொல்லணுமா? ஆபீஸ் போயிட்டு வரேன். இங்க பாருமா, நாளைக்கு சண்டே, உடம்புலாம் செம்ம டயர்டா இருக்குது. தயவு செய்து எழுப்பி விட்டுறாத. ஏங்க போய் பால் வாங்கிட்டு வந்துருங்க, சரியா? கொடுங்க. ஏங்க போய் சிக்கன் வாங்கிட்டு வாங்க. என்ன முறைக்கிறீங்க? கரிசோறு வேணுமா வேண்டாமா? ரேஸ்மா கொடுங்க. இதை வாங்கிட்டு வரக்கு இவ்வளவு நேரம். ஏங்க வெங்காயம் பச்சை மிளகும் வாங்கிட்டு வாங்க. ரேஸ்மா யா என்னங்க என்னடி நினைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு ஒரு நாள் தானே எனக்கு லீவு. இன்னைக்கு அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு போட்டு உசுரா வாங்கிட்டு இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன சொன்னீங்க? வருஷம் ஃபுல்லா வேலை செய்யற உங்களுக்கு சண்டேன்னு ஒரு நாளாச்சும் லீவ் இருக்கு. ஆனா எங்களுக்கு 365 நாள் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும். காலையில நேரத்துல எழுந்திருச்சு உங்களுக்கு காஃபி போட்டு வச்சுட்டு நீங்க குளிச்சுட்டு வரக்குள்ளயும் சுட சுட தோசையும் சுருக்குன்னு சட்னியும் இருக்கணும். பத்தாததுக்கு மத்தியானம் முருங்கக்காய் சாம்பாரும் பப்படமும். இதுல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா போன் பண்ணி வேற திட்டுவீங்க. இத்தனை வருஷமா உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பக்குவமா பண்ணி கொடுத்த எனக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் லீவு கேட்டிருப்பேனா? ஏதோ 2 தடவை கடைக்கு போயிட்டீங்கன்னு இப்படி பேசுறீங்கல்ல. சரியான சாடிஸ்ங்க நீங்க. என்னடி சொன்ன? நீ என்ன சொன்ன? நான் டெய்லி ஆபீஸ் ஒரு இடத்துக்கு போறேனே, அங்க எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு தெரியுமா? அங்க மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பான். அவனை டெய்லி திட்டிக்கினே இருப்பான். எதுக்கு திட்டுறான், ஏன் திட்டுறான்னு ஒரு முன்னும் முடியாது. அந்த திட்டெல்லாம் வாங்கிட்டு போய் கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்தா அங்க மவுஸ் வேலை செய்யாது. அந்த வேலை செய்யாத மவுஸை வச்சு நான் வேலையும் செய்யணும், டைமுக்கு கொடுக்கணும். சரி, டெய்லி நீ ஆசையா செஞ்சுட்டு இருக்கிய சாம்பார், அது தின்னுட்டு நீ என்ன பண்ணுவ? தூங்குவேன். எனக்கும் தூக்கம் வரும். கண்ணை சிமிட்டுறதுக்கு கண்ணை மூடுனா கூட அந்த மேனேஜர் பையன் வந்து என்ன திட்டுவான். இதுல எங்க தூங்குறது? அது மட்டும் இல்ல, ஆபீஸ்ல அவன் எப்படா தப்பு பண்ணுவான், எப்படா அவனை மாட்டி விடுவான், என்னால காத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு வன்மம். இவங்களெல்லாம் வருஷம் ஃபுல்லா சமாளிக்கிற எனக்கு வாரத்துல ஒரு நாள் லீவ் வேணுமா இல்லையா? சொல்லு, லீவ் வேணுமா இல்லையா? வேணும் தாங்க, வேணும். அதனால நீ என்ன பண்ற, மாமாவை எந்த வேலையும் செய்ய விடாம அழகா தூங்க வச்சு மதியானம் வாய்க்கு ருசியா சோறை போட்டு நாளைக்கு நல்லா தெம்பா போருக்கு அனுப்புறேன். என்ன ஓகேவா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. உங்களுக்கு நான் வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு அப்புறம் வந்து எழுப்புறேன். புரிஞ்சுக்கிட்டா? ஏங்க சொல்லுமா. அந்த இஞ்சி பூண்டு மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. ரேஸ்மா காஃப். பஜ்ஜி சூடா இருக்கு, சாப்பிட்டுருங்க. ரேஸ்மா, காஃபில சக்கரை கம்மியா இருக்கா? பஜ்ஜில காரம் அதிகமா இருக்கா? காஃபி கொஞ்சம் கொண்டுட்டுமா? இல்ல சட்னி தான் எடுத்துட்டு வரட்டுமா? இல்லம்மா, உட்காருமா. உங்க முன்னாடி எப்படிங்க? பரவாயில்லம்மா, உட்காரு. சரி, என்ன வேணும் சொல்லு. எனக்கு என்னங்க வேணும்? உங்க அன்பே எனக்கு போதும். ஆமாடி. ஓகே, சொல்லு, என்ன வேணும்? நான் என்னங்க கேட்டுற போறேன்? ஏதாவது 2 பொருள் கேட்பேன், அவ்வளவுதான்.
நம்ம அண்ணாச்சி கடை இருக்குல்ல, அது பக்கத்தால துணி கடை ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க, 5 சேலை வாங்கினா 1000 ரூபான்னு சொல்லிட்டு. அது ஒண்ணு. அதுக்கு அப்படியே பக்கத்தால செருப்பு கடை இருக்குல்ல, அதுல 2 ஜோடி செருப்பு வெறும் 1000 ரூபா தான் வரும். அது அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஆப்போசிட்ல அப்படியே பக்கத்தால ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல நிம்மதியா சாப்பிட்டு வயிறு நிறைய இருக்கணுங்க. அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே படுத்துவணுங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் வேணும். ரைட்டு, மாத சம்பளத்தை காலி பண்ண பிளான் போட்டுட்டா. சரின்னு சொன்னா என்ன ஆகும்? நீங்க தாங்க என் கண் கண்ட தெய்வம். உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு புருஷனா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. இன்னும் 7 ஜென்மத்துக்கு நீங்க தாங்க என் புருஷனா வரணும். வேணாம்னு சொன்னா என்ன ஆகும்? ஏன்டா உனக்குலாம் எதுக்குடா கல்யாணம்? அப்படி என்னடா நான் பெருசா கேட்டேன்? 4 புடவை, 2 செருப்பு, அதைத்தானே கேட்டேன். அது கூட உன்னால பண்ண முடியலல்ல. இதுல சக்கரை அதிகமா, காபி வேணுமாமா, பஜ்ஜி, உன் மூஞ்சிக்கு பஜ்ஜி வேற, ஆளும் முகரையும் இரு சோத்துல வசதி வைக்கிறேன். ஆத்தி எது சொன்னாலும் மாட்டிப்போமே. போலாமாங்க? சரி, நமக்குன்னு இருக்கு இந்த பஜ்ஜி, இந்த பஜ்ஜி வச்சு சமாளிப்போம். போலாமாங்க? ஏங்க ரேஷ்மா, மாப்பிள நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாமி வந்துட்டாங்கல்ல, இன்னைக்கு ஆஃபீஸ் போன மாதிரி தான். சாமி என்ன இப்படி துரும்பா இழைச்சிட்டேனாமா? மாப்பிள பிள்ளைய கவனிக்கிறீங்களா இல்லையா? ஐயோ, டயட் இருக்கா? மா, இவன் போய் சொல்றாமா? ஏய், கட்டின புருஷன் மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு வேற. மாப்பிள உங்களுக்கு மனப்பாறையில இருந்து முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. சரி சரி, நீங்க 2 பேரும் வந்து உட்காருங்க, வாங்க. சரி, உங்களுக்கு நான் காஃபி போட்டு வந்துடுறேன். மா, அப்பாவுக்கு பூஸ்ட்மா. பூஸ்டாப்பா, தோ வந்துடும்ப்பா. ஏங்க என்னடி? ஏங்க, எங்க அப்பா அம்மா ஊர்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க என்ன பாக்குறதுக்கு. நீங்க மறக்காம கடைக்கு போய் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காடை, கௌதாரி, முட்டை, பீஃப் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துருங்க. போங்க, சீக்கிரம் போங்க. அடிச்சனு ஏண்டி, உங்க வீட்டுல இருக்கும்போது பழைய சோறு பச்சை மிளகாய் தின்னுட்டு இருந்தவங்களுக்கு இங்க வந்துட்டு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, காரா, கௌதாரியா? அவங்களே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க என்ன பாக்கணும்னு. ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுல இருந்து ஆளுங்கெல்லாம் வரும்போது நான் எப்படியெல்லாம் பாத்திருக்கேன். உங்களுக்காக ஆசாசியா மணப்பாறை முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களேங்க. இது மணப்பாறை முறுக்கா? இது மணப்பாறை முறுக்கா பின் இல்லையா? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்ல. ஏண்டி, போன வாரம் தாண்டி வந்தாங்க, முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி, அழுது தொலையாத, போய் வாங்கிட்டு வரோம். ரேஷ்மா, ஒரே ஒரு பொருளை குறைச்சிக்கலாம்ல? மணப்பாறை முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களேங்க. சரி சரி சரி. சொல்லுங்கண்ணா. என்ன தம்பி, உங்க மாமனார் உங்க கணக்குல வந்து முறுக்கு அதிரசம்லாம் வாங்கிட்டு போயிருக்காரு. ஐயோ மாப்பிள, மாமா, அந்த ஃபேனை கொஞ்சம் 5ஆம் நம்பர்ல வைங்க. மாப்பிள, என் பொண்ணு ஆளு லிஸ்ட் கொடுத்துருக்கோம், செரிமானத்துக்கு 420 பீடா 1. தங்கம், உனக்கு என்ன? ஏங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதவே எனக்கும் சொல்லுங்க. சரி, 2 வாங்கிட்டு வாங்க பீடா. சரி ரேஷ்மா, ஆபீஸ் கிளம்புறேன். ஏங்க, ஃபங்க்ஷன் போகணும்னு சொன்னல, லீவு கேட்க சொன்னேன். இன்னைக்கா? சரி, அப்படி என்ன ஃபங்க்ஷனு? என்னோட அக்காவோட குழந்தைக்கு பர்த்டேன்னு சொன்னேன். நீங்க வாட்டுக்கு ஆபீஸ் கிளம்பி போயிட்டீங்கன்னா நீங்களாம் தனியா போறதா?
லீவு கேட்டா தரமாட்டாங்கடி, தனியா போயிட்டு வந்துடுறேன். ஆமா ஆமா ஆமா. யாரு ஃபங்க்ஷனு? எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல. இதுவே உங்க வீட்டு ஃபங்க்ஷன்னா 4 நாளைக்கு முன்னாடியே போய் ஆடுவீங்க கிட்டுக்கிட்டு. எங்க வீட்டு ஃபங்க்ஷன் உங்களுக்கு வரத்த மனசு வராதே. சரி நீங்க போங்க, நான் ஒரு அனாதை தனியாவே போய்க்கிறேன். ஏய் ஹலோ சார். என்னது லீவ் வேணுமா? சார் இன்னும் லீவே கேட்கல சார். ஏடா என் நெத்தியை பார்த்தா இழிச்சு வாங்கி எழுதி விட்டிருக்கா. நீ பாட்டு சவரத்துக்கு ஏற்ற மாதிரி லீவ் போட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு கொடுத்த வேலையை ஒழுங்கா முடிச்சு கொடுத்துட்டு லீவ் போடு, என்ன போடு. நானும் நீ இல்லாம ஆபீஸை பூட்டு போட்டு போறேவாடா. அவனை ஆபீஸ் வந்து சேர்ல வச்சுக்க, உன்னை அப்படியே நேரம் வந்து போங்க போங்க, எங்க வீட்டு ஃபங்க்ஷன் தானே, உங்களுக்கு வர்றதுக்கு மனசே வராது. நான் எங்கேயாச்சும் போறேன். ஏங்க சொல்றி, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சர் மேல நமக்கு அக்கறையே இல்லைங்க. என்ன சொல்ற? நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். ஏய் இப்பதாண்டி ஒரு உருப்படியான காரியத்தை பேசியிருக்கா. என்ன சேவிங்ஸ், என்ன பிளான்? இங்க பாருங்க, உங்க மாச சம்பளத்துல 2000 எனக்கு கொடுத்துருங்க. நான் பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சேன்னா நம்ம ஃபியூச்சருக்கு உதவுங்க. அதான் சொல்றேன். ஏண்டி இப்போ கூட உன் வாயில ஏதோ இந்த மாசம் செலவு பண்றமே அதை குறைச்சிக்கலாம், இந்த புடவை வாங்குறத குறைச்சிக்கலாம், இந்த வாரம் ஹோட்டல் போறது, மாசம் இந்த தியேட்டர் போறதெல்லாம் குறைச்சிக்கலாம்னு உன் வாயில வராது இல்ல? அதெல்லாம் ஒண்ணு விடுங்க, நீங்க பாத்துக்கலாம். இந்த பாரு, சேவிங்ஸ்ங்கிறது நம்ம பண்றோம் பத்திய செலவு, அதை பாதி பண்ணி அதை சேர்த்து வைக்கிறதா சேவிங்ஸ். புதுசா ஒரு செலவை கொண்டு வந்து உள்ள இழுத்து விட்டு பண்றது பேர் சேவிங்ஸ் இல்ல. ஏன் சொல் நீ பே. சார் முடிச்சிடுறேன் சார். முடிச்சிடுறேன் சார். சரி சார். சொல்லுங்கண்ணா. தம்பி தேதி ஆயிடுச்சு, இன்னும் வட்டி பணம் வந்து சேரல. அண்ணா ஒரு 10 நாள் பொறுத்துக்கங்கண்ணா. சேலரி தானே போட்டுறேன், இன்னும் சேலரி வரல. சரி பார்த்துக்கோ, திரும்ப ஃபோன் பண்ற அளவுக்கு வச்சுக்காத. சரிண்ணா. ஏங்க அல்வா வாங்கிட்டு வரீங்களா? இப்போ எதுக்கு அல்வா? சும்மா சாப்பிடணும்னு தோணுச்சு, அதான். ஏண்டி ஆபீஸ் போனா அங்க ஒருத்தர் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான், வீட்டுக்கு வந்தா நீ அது வேணும் இது வேணும் கேட்டு உசுர வாங்கிட்டு இருக்க. நம்ம என்ன நினைச்ச நேரத்துல வாங்கி சாப்பிடுற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் நினைக்கிறியா? இவரு ஒவ்வொரு மாசமும் 5ஆம் தேதி எப்போ ஒரு நாய் மாதிரி காத்துக்கிட்டு இருக்கேன். மாச கடைசி ஆகுதுல, ஒண்ணுமே புரியாம பேசிட்டு இருக்க. இப்ப என்ன உனக்கு அல்வா தானே வேணும்? இந்தா 200 ரூபா இருக்கு, எத்தனை வேணுமோ வாங்கி தின்னு. ரேஷ்மா சாரிடி. டென்ஷன்ல என்ன வேணா பேசிடுவியா? வேலைக்கு போற உனக்கு மட்டும் டென்ஷன் ஆகுமா? வீட்டுக்கு நான் என்ன ஜாலியாவா இருக்கேன்? மாச கடைசி சமாளிக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும். இது நான் வரைக்கும் வீட்டுல அது இல்லை இதுல கேட்டிருப்போன்ட்ட. இல்ல நாங்களும் குடும்பம் தான் நடத்துறோம், பெருசா பேசவும். மன்னிச்சிட்ரி. சரி எப்போ கன்ஃபார்ம் ஆச்சு? காலையில தான். சரி இதுக்கு தான் அல்வா கேட்டியா? நான் கம்மியா கேட்டிருக்க. மந்த் எண்ட்ல. ஏய் உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன், என்ன வேணுமோ கேளு. அப்படியா? அப்போ நமக்கு ஒரு 1 கிலோ வாங்கிக்கோங்க. அப்புறம் எங்க வீட்டுக்கு ஒரு 2 கிலோ, உங்க வீட்டுக்கு ஒரு 2 கிலோ. அப்புறம் எங்க அம்மாக்கு எங்க அப்பாக்கு ட்ரெஸ் வேணும். அப்புறம் என் தம்பிக்கு ஒரு ட்ரெஸ் வேணும். அப்புறம் உங்க அம்மாக்கு உங்க அப்பாக்கு ஒரு ட்ரெஸ். அப்புறம் எங்க தம்பிக்கு ஒரு ட்ரெஸ். இதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். நான் போய் ரெடி ஆகுறேன், நீங்களும் ரெடி ஆயிருங்க. கஷ்டம்தான், இம்சை தான், டென்ஷன் தான். என்ன பண்றது, நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். போறேன்.